இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீக்கிரமா கொண்டு வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. அம்மா அம்மா வாங்க டாக்டர். வாங்க. டாக்டர், எங்க அம்மாவுக்கு என்னாச்சு? ஏன் திடீர்னு பிளட் வாமிட் எடுத்தாங்க? எல்லாம் டெஸ்டும் எடுத்து பார்த்ததுல உங்க அம்மாக்கு பிசிக்கலா எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஷீ இஸ் ஆல் ரைட். என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்போ அவங்க எதுக்காக பிளட் வாமிட் எடுத்தாங்க? அதுதான் எனக்கும் ஒன்னும் புரியல. சாப்பிட்ட ஃபுட்ல எதுவும் மிக்ஸ் ஆகல. உடல் ரீதியாவும் அவங்க வருத்திக்கிற மாதிரி எந்த அறிகுறியும் இல்ல. என்னோட அனுபவத்துல இப்படி ஒரு கேஸ இப்பதான் பாக்குறேன். ஆமா, உங்க அம்மா ரத்த வாந்தி எடுக்கும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தெரியல டாக்டர், நான் எங்க வீட்ல இருந்தேன். அப்போ அம்மாவோட ஃப்ரெண்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணி உங்க அம்மா பிளட் வாமிட் எடுக்கிறாங்க, உடனே வீட்டுக்கு வான்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. நான் உடனே போய் அம்மாவை பார்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டேன். அவங்க பிளட் வாமிட் எடுத்ததுக்கு மெடிக்கலா எந்த ரீசனும் இல்ல. அதை என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். அப்போ அம்மாக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா அவங்க பிளட் வாமிட் எடுக்க வேற என்ன ரீசனா இருக்க முடியும்? மெடிக்கலா என்னால எந்த ரீசனும் சொல்ல முடியாது. ஆனா என்னன்னு சொல்லுங்க டாக்டர். ஒரு டாக்டரா நான் அதை சொல்லக்கூடாதுங்க. அதுல எனக்கு நம்பிக்கையும் இல்ல. ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது டாக்டர். எங்க அம்மாக்கு யாரோ மாந்திரிகம் வச்சிருக்காங்கன்னு தானே சொல்ல வரீங்க? ஒரு டாக்டரா எனக்கு அதுல நம்பிக்கை இல்லம்மா. ஆனா அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன வீட்டை விட்டு வெளியே வர வைக்க இது அந்த தீய சக்தி செஞ்ச வேலையா தான் இருக்கும். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. எதுக்கும் 2 நாளைக்கு அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். நீங்க பாத்துக்கோங்க. சாமி, வாமா. நான் ரொம்ப குழம்பி போய் வந்திருக்கேன் சாமி. என்ன நடந்தது துர்கா? உன் குழப்பத்துக்கு என்ன காரணம்? எங்க அம்மா தான். அம்மாவா? நீ என்ன சொல்ற? ஆமா, நீங்க 3 நாளைக்கு வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அதையும் மீறி நீங்க வந்திருக்கேனா ஏதோ நடக்க கூடாதது நடந்திருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன நடந்தது? வீட்ல இருந்து திடீர்னு எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு உங்க அம்மா ரத்த வாந்தி எடுக்கிறாங்க, உடனே வான்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. எதிர் வீடுதான். நான் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் அம்மா, சமயபுரத்து மாரியம்மா. என்னாச்சுக்கா? எனக்கு எதுவும் தெரியலம்மா. நானே இப்பதான் வந்து பார்த்தேன். அக்கா, சீக்கிரம் ஹாஸ்பிடலுக்கு கொடுங்க. அந்த அம்மா நரலால நான் வீட்டுக்குள்ள போய் அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டேன். ஆனா டாக்டர் அம்மாவுக்கு மெடிக்கலா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அம்மா ரத்த வாந்தி எடுத்ததுக்கு பின்னால ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல சாமி. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உன்னோட குழப்பத்துக்கு இப்போ தெளிவு கிடைக்க போகுது.
நடந்தது நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் உன்னையும் உன் குழந்தையையும் உன் கணவனையும் அழிக்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தீய சக்தி தான். அந்த தீய சக்தியோட பலம் அதிகமா இருக்கிற அந்த 3 நாளும் உங்களை உங்க வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி வீட்டை சுத்தி மந்திரக்கட்டு போட்டிருந்தேன்ல. ஆனா அந்த கட்டை தாண்டி உன்னை வெளியில வர வைக்கத்தான் உங்க அம்மாவை பகடக்காயா பயன்படுத்தி இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? பழி வாங்கதான் எங்க அம்மாவை கஷ்டப்படுத்திருக்கா? ஆமா, அந்த தீய சக்தியோட நோக்கம் உங்க 3 பேரையும் பழி வாங்குறது தான். அதனால அந்த தீய சக்தியால உங்க அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் வராது. நீ கவலைப்படாத. அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற என் அம்மா நல்லபடியா குணமாயிடுவாங்கல்ல? கண்டிப்பா குணமாயிருவாங்க. அவங்கள பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன சாமி சொல்லுங்க? இன்னும் 30 நிமிஷம் வரைக்கும் அந்த தீய சக்திக்கு பலம் அதிகமா இருக்கு. அதனால மந்திர கட்டை விட்டு வெளியில வந்த உனக்கு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சூனியக்காரி உன் உயிருக்கு குறி வச்சிட்டா. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் காட்டுக்குள்ள இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போய் நீ சேர்ந்துரு. அந்த இடம்தான் உனக்கு பாதுகாப்பான இடம். அங்க இருக்கிற அம்மனோட பாதுகாப்புல இருந்துக்க. சூரியன் உச்சி பொழுது வர்ற வரைக்கும் அங்க இருந்துட்டு நீ வெளியில வா. இனி ஒரு நிமிஷம் கூட நீ தாமதிக்காத. உடனே பெறப்படும். வேறே அவளை கொல்லு. வேறே அவளை இழு. இழு இழு அவளை. இழு இழு விடாத. துர்கா ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா. அவளை ஆபத்துல இருந்து நாம காப்பாத்தி ஆகணும். என்ன செய்யறது?